அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பங்குனி உத்திரம்னா என்ன, பங்குனி உத்திரத்தோட சிறப்புகள் என்ன, எத்தனை நாள் விரதத்தை நாம் கடைபிடிக்கணும், என்ன பூஜைகள் அன்னைக்கு செய்யணும், என்ன வழிபாடுகள் செஞ்சால் நமக்கு திருமண யோகமாக இருக்கட்டும், பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவாங்க, இல்லற வாழ்க்கை சிறக்கும், கடன் அடையும், அரசு பதவிகள் கிடைக்கும், இப்படி எல்லாத்த பற்றின முழுவான விவரத்தை தாங்க இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தினந்தோறும் ஆன்மீக தகவல்களும் பண பரிகாரங்களும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பங்குனி உத்திரம்ன்றது முருகப்பெருமானுக்கே உரிய நாளாக கருதப்படுதுங்க. பங்குனி உத்திரம்னா என்னென்னா, மாதத்திலேயே 12வது மாதமான பங்குனி மாதமும் உத்திரம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்த நாள் தாங்க பங்குனி உத்திரமாக கொண்டாடப்படுது. அப்படிப்பட்ட பங்குனி உத்திரம் என்னைக்கு வருதுன்னா, ஏப்ரல் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பங்குனி உத்திரம் வருதுங்க. பங்குனி உத்திரத்தோட சிறப்புகள் என்ன, அதை ஏன் நம்ம திருமண விரதம், கல்யாண விரதம் அப்படின்னு பங்குனி உத்திரத்தன்னைக்கு நீங்கள் விரதம் இருக்கிறது மூலமாக உங்களுக்கு சீக்கிரமாகவே நீங்கள் வேண்டியது எல்லாமே கிடைக்குங்க. முக்கியமாக கல்யாணம் ஆகாத ஆண்களும் பெண்களும் அன்னைக்கு விரதம் இருக்கிறது மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு விரைவில் கல்யாண யோகம் கிடைக்குங்க. அதனால தான் பங்குனி உத்திரத்தை கல்யாண விரதம்னு திருமண விரதம்னு நாம் சொல்கிறோங்க. ஏன் அப்படி கல்யாண விரதம் திருமண விரதம் நம்ம சொல்கிறோம்? பங்குனி உத்திரத்தன்னைக்கு தாங்க பல தெய்வங்களோட திருமணங்கள் நடந்ததா நம்மளோட புராணங்கள் கூறுது. உதாரணத்துக்கு முருகர் தெய்வானையோட திருமணமாக இருக்கட்டும், ரங்கநாதன் ஆண்டாளோட திருமணம், ராமர் சீதை திருமணம், சிவன் பார்வதி திருமணம், மீனாட்சி சுந்தரேசர் திருமணம், காஞ்சி கைலாசநாதரோட திருமணம், இப்படி பல தெய்வங்களோட திருமணங்கள் பங்குனி உத்திரத்தன்னைக்கு தாங்க நடந்துச்சு. அதனால தாங்க அன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்து வழிபடுறது மூலமாக உங்களுக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் கைகூடும்னு சொல்கிறாங்க. சிவபெருமான் அன்னை பார்வதியோடு மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு காட்சி அளித்த நாளும் இந்த நாள் தாங்க. பங்குனி உத்திரத்தன்னைக்கு சிவன் முருகன் கோவில்களில் திருமண உற்சவம் நடைபெறுங்க. திருமணம் ஆகாதவங்களும், இல்லற வாழ்க்கை நல்லா இல்லைன்னு நினைக்கிறவங்களும், கடன் தொல்லைகளில் இருக்கிறவங்களும் நீங்கள் இந்த திருமண உற்சவத்தில் கலந்துக்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக அமையுங்க. அன்னைக்கு அந்த திருமண உற்சவத்தில் நடக்கிற அபிஷேகங்களுக்கு உங்களால் முடிஞ்ச தேன், பால், தயிர் இந்த 3 பொருட்களில் எதுனாலும் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கறது மூலமாக உங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு கூடிய விரைவில் திருமண யோகம் கிடைக்குங்க. அதே மாதிரி கடனில் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் அபிஷேகத்துக்கான தேன், பால், தயிர் இதை நீங்கள் வாங்கி கொடுக்கறது மூலமாக கண்டிப்பாக உங்களோட கடன் அடையுங்க. இல்லற வாழ்க்கை நல்லா இல்லை, ரொம்பவே சண்டையாக இருக்குன்னு சொல்கிற கணவன் மனைவி, இல்லற வாழ்க்கையில் இருக்கிற கணவன் மனைவிமார்களுக்கும் நீங்கள் இதே பரிகாரத்தை நீங்கள் செய்யலாங்க. திருமண உற்சவத்துக்கு சிவன் கோவில், முருகன் கோவிலில் நடக்கிற திருமண உற்சவத்தப்போ நடக்கிற அபிஷேகத்துக்கு தேன், பால், தயிர் இந்த 3 பொருளுமே நீங்கள் வாங்கி கொடுக்கலாங்க. அப்படி வாங்கி கொடுக்கறது மூலமாக உங்களோட இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமையுங்க. திருமணம் ஆகாதவங்க, பதவி உயர்வு கிடைக்கணுன்றவங்க, அரசு வேலை வேணுன்றவங்க, இல்லை வேறு ப்ரைவேட் ஜாப்ஸுக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருக்கட்டும், உங்களுக்கு குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், ரொம்ப கடனில் இருக்கீங்க, இல்லை திருமணம் ஆகியும் உங்களோட கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறீங்க, பிரிந்து இருக்கிற தம்பதிகளாக இருக்கட்டும், இல்லற வாழ்க்கை நல்லாவே இல்லை, எப்போயுமே சண்டை சச்சரவுமாக இருக்குது, அப்படி எந்த ஒரு பிரச்சனைகளாக இருக்கட்டுங்க, பங்குனி உத்திரத்தன்னைக்கு முழுவதாக நீங்கள் முருகனை வேண்டிக்கிட்டு நீங்கள் மனதால் அந்த ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்தீங்கன்னா நீங்கள் கந்த சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்த முழு பலனையும் நீங்கள் அடைவீங்க. அந்த அளவுக்கு பங்குனி உத்திரம் முருகனுக்கு ஒரு உகந்த ஒரு நாளாக அமையுதுங்க. இந்த நாளில் நீங்கள் முருகனை வேண்டி விரதம் இருந்து நாங்கள் சொல்கிற இந்த ஒரே ஒரு தீபத்தை ஏற்றுறது மூலமாக உங்களோட கடன் பிரச்சனைகளாக இருக்கட்டும், பதவி உயர்வாக இருக்கட்டும், வேலை சம்மந்தப்பட்டதுகளாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், எல்லாமே அப்படியே நடக்குங்க. முக்கியமாக திருமணம் ஆகாதவங்க சிவனையும் முருகனையும் மனதால் வேண்டிக்கிட்டு அன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்து அன்னைக்கு கோவிலுக்கு போங்க. சிவன் முருகன் கோவிலுக்கு போயிட்டு அந்த திருமண உற்சவத்தை நீங்கள் பார்த்துட்டு வர்றது மூலமாக கூடிய விரைவில் உங்களுக்கு திருமண யோகம் கைகூடுங்க. பங்குனி உத்திரத்தன்னைக்கு பௌர்ணமி வர்றதுனால, பௌர்ணமினாலே குலதெய்வ வழிபாடு நமக்கு தெரியுங்க. அதுவும் பங்குனி உத்திரம் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளுங்க. அன்னைக்கு மற்ற கடன் பிரச்சனை, இல்லை வீட்டில் சண்டைகள் சச்சரவுகள் இருக்குன்னு சொல்கிறவங்க, இல்லை வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க, நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் அண்ட் வழிபாடு என்னென்னா குலதெய்வ வழிபாடு தாங்க. இது மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடுங்க. கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு ரொம்பவே முக்கியமானது.
கிடையாதுங்க. நீங்கள் பங்குனி உத்திரத்தன்னைக்கு உங்களோட குடும்பத்தோட போய் உங்களோட குலதெய்வ கோவில்களில் சுட்டியில் நல்ல எண்ணெய் தீபம் நீங்கள் ஏற்றிட்டு வர்றது மூலமாக உங்களுக்கு கோடி புண்ணியம் உங்களுக்கு கிடைச்சது சமமாக அமையுங்க. நீங்கள் செஞ்ச கர்மாக்கள் எல்லாமே குறையுங்க. வீட்டில் பணத்துக்கோ நிம்மதிக்கோ எதுக்குமே குறைவில்லாததா இருக்குங்க. உங்களோட கர்மாவும் கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்குங்க. நீங்கள் குலதெய்வத்துக்கு மட்டும் போய் ஒரு நல்லெண்ணெய் விளக்கு மட்டும் பங்குனி அன்னைக்கு போயிட்டு போட்டுட்டு வாங்க. முருகர் கோவிலுக்கு இல்லை சிவன் கோயிலுக்கு போக முடியாதுன்னு சொல்கிறவங்க உங்கள் வீட்டில் இருக்கிற பௌர்ணமி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்து உங்களோட பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணிவிடுங்க. சுத்தம் பண்ணிவிட்டு முருகரோட படமோ இல்லை நீங்கள் சிலையோ வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு நல்லா அதை க்ளீன் பண்ணிடுங்க. நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு மலர்களால் அபிஷேகம் பண்ணுங்க. எந்த மலர் ரொம்ப பிடிக்கும் முருகருக்குன்னு சொன்னால் சிகப்பு மலர்கள் ரொம்ப பிடிக்குங்க. முடிஞ்சால் செம்பருத்தி அணிவிங்க. செம்பருத்தி முருகருக்கு ரொம்பவே பிடிச்சது. சிகப்பு கலர் ரொம்பவே பிடிச்ச ஒரு நிறங்க. சிகப்பு கலர் மலர்களால் அவரை அலங்காரம் பண்ணுங்க. அலங்காரம் பண்ணிவிட்டு அன்னைக்கு காலையில் இருந்தே நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிங்க. முடிஞ்சால் 3 நாட்கள் விரதம் இருக்கிறவங்க 3 நாட்கள் விரதம் இருங்க. இல்லை மேம் 3 நாட்கள் எங்களால் விரதம் இருக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டுமாவது நீங்கள் விரதத்தை கடைபிடிங்க. காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு விரதத்தை தொடங்கிட்டு பூஜையெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் மலர்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு மாலை 6 மணிக்கு விரதத்தை முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் அலங்காரம் பண்ணிட்டீங்க. காலையில் எழுந்து பூஜை அறையில் இருக்கிற முருகன் படத்தை நீங்கள் அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து உங்கள் வீடுகளில் கிடைக்கக்கூடிய இந்த ஒரு இலையில மட்டும் நீங்கள் தீபம் மட்டும் ஏற்றி பாருங்கள். பங்குனி உத்திரத்தன்னைக்கு இந்த ஒரு தீபம் நீங்கள் ஏற்றுறது மூலமாக உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன வேண்டி கேட்டாலும் அதை அப்படியே பங்குனி உத்திரத்தன்னைக்கு நீங்கள் கேட்கும் பொழுது அந்த முருகப்பெருமான் அடியனுக்கு வழங்கக்கூடியவராக இருக்காருங்க. அது என்ன இலைன்னு தானே கேட்குறீங்க? எல்லார் வீட்லேயுமே கிடைக்கக்கூடிய செம்பருத்தி இலை தாங்க. செம்பருத்தி இலையோட மகிமையை நிறையாவே சொல்லியிருக்கோங்க. செம்பருத்தி இலையை நீங்கள் இப்படி செங்குத்தாக வச்சு பார்க்கும்பொழுதே அது தெரியும். அது வேல் வடிவத்தில் இருக்குங்க. அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் முருகரோட கடாட்சியம் பொருந்தியதாக இருக்கக்கூடியது தாங்க செம்பருத்தி இலை. அப்படிப்பட்ட செம்பருத்தி இலையை பறிச்சுட்டு வாங்க. செம்பருத்தி இலையை பறிச்சுட்டு அதில் அதை சுத்தம் பண்ணிக்கோங்க. தண்ணி வச்சு சுத்தம் பண்ணிவிடுங்க. சுத்தம் பண்ணிவிட்டு உங்களோட பூஜை அறையில் இருக்கிற முருகன் படத்துக்கு கீழேயோ இல்லை சிலைக்கு கீழேயோ வச்சு அதுக்கு சந்தன குங்குமம் பொட்டு இட்டுட்டு அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் இருக்கிற அகல் சுட்டி இதுகளை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மற்ற விளக்குகள் எரியறது அப்படியே எரியட்டுங்க. காமாட்சி அம்மன் விளக்கு நீங்கள் போட்டிருப்பீங்க, இல்லை மற்ற விளக்குகள் அது எரியட்டும். இந்த விளக்கு ஸ்பெஷலாக முருகனுக்குன்னே பங்குனி உத்திரத்துக்குனே நீங்கள் போடுற விளக்கு. அதனால் இதை முருகர் படத்துக்கும் கீழே வைங்க. அவருக்கு கீழே வச்சு அதில் சந்தன குங்குமம் இட்டு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. இல்லை நெய் ஊற்றுங்க. நெய் ஊற்றுறது இன்னுமே சிறப்பு வாய்ந்ததுங்க. நெய் ஊற்றி போடுங்க. நெய் ஊற்றி பஞ்சு திரி வைங்க. பஞ்சு திரி இல்லைன்றவங்க நூல் திரி வைங்க. நூல் திரி வச்சு நீங்கள் போட்டு உங்களுக்கு திருமணம் ஆகலைனாலும் சரி, இல்லை உங்களுக்கு பதவி உயர்வு வேணும், அரசாங்க வேலை வேணும், வீடு வேணும், லேண்ட் பிரச்சனை ஏதாவது இருக்குது, வீட்டில் சந்தோஷம் இல்லை, பிரிஞ்ச தம்பதியினர்கள் ஒன்று சேரணும், இல்லை குழந்தை பாக்கியம், இப்படி என்னவா இருக்கட்டுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை வேண்டிக்கிட்டு முருகரோட நாமத்தை மட்டும் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருங்க. முடிஞ்சால் உங்கள் வீட்டில் கந்த சஷ்டி கவசத்தை போட்டு விடுங்க. முருகரோட பாடல்களை அன்னைக்கு நீங்கள் கேட்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக இருக்குங்க. தீபத்தை ஏற்றிட்டு ஓ முருகா போற்றின்னு மட்டும் மனதால் சொல்லிக்கிட்டே நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை முருகர்கிட்ட கேளுங்க. அப்படியே உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்டாலும் அதை நிறைவேற்றி தருவாருங்க. அன்னைக்கு ஃபுல்லாக தீபம் எரியட்டுங்க. அடுத்த நாள் நைட் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி அதை குளிர வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்து சுட்டியை நீங்கள் கழுவி நீங்கள் வீட்டில் பத்திரமா வச்சுக்கலாம். ஆனால் அந்த செம்பருத்தியிலேயே உங்களோட கால்படாத இடத்துல போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா ஓடுற தண்ணியில் நீங்கள் விட்டுருங்க. காலையில் 6 மணிக்கு விரதத்தை தொடங்கி மாலை 6 மணிக்கு அதே மாதிரி விரதத்தை முடிச்சிருங்க. முருகர் உங்களுக்கு நல்லதே செய்வாருங்க. நல்லதே நடக்கட்டும். அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.